அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போயிருந்ததுனால நேரம் ஆயிடுச்சு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களோடு கூடவே இருக்கிறேன், நன்றி அப்பா. உங்கள் நாம எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும்படி கர்த்தாவே இப்பொழுதும் எங்களோடு கூட நீர் பேசுகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வல்லமுள்ள கரம் எங்களோடு கூடவே இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். தேவன் தாமே இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் நமக்காக மனுஷனாய் வந்து நமக்காக செய்தவைகளெல்லாம் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2:24 வாசிக்க கேட்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 22வது வசனம் 21, 22 வாசிக்க கேட்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். தேவாதி தேவனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக சிலுவையை சுமந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ஆசீர்வதித்து குணப்படுத்தி சாட்சிகளாய் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதற்காகவே அழைக்கப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 21 திரும்பமாய் வாசிப்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு எதற்காக வாசிக்கும் போது 20 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் குற்றம் செய்து நம்ம தவறு செய்துட்டு தேவன் எதை கற்றுக் கொடுக்கிறார்? நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம மேல தப்பே இல்லை. ஒரு ஆள் நம்மளை குற்றம் சாட்டுறாங்கன்னா நம்மளால அதை ஒத்துக்கவே முடியாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அது எப்படி, என்ன எப்படி, நான் இது செய்யல அது செய்யல நிறைய பேசுறோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அதுக்கு தான் தெரிந்து கொள்ளப்பட்டீங்க, அதற்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. நீங்க குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தல். இயேசுகிட்ட இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்ததுல விசேஷமானது பொறுமையோடு கூடிய சகிப்புத்தன்மையும். அல்லேலூயா, பொறுமை. அல்லேலூயா. நீங்க நமக்கு பொறுமை சில நிமிஷங்கள்ல மிஸ் ஆயிருது. சில நிமிஷங்கள அப்படியே பேசும்போதே எரிச்சல், பேசும்போதே கோபம், பேசும்போதே அப்படியே வாய்ஸை ரைஸ் பண்றது, பேசும்போதே. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அதுக்காக அழைக்கப்படல. உலக மனுஷர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அவங்க பேசுறது போலவே பேசும்படி அழைக்கப்படல. நம்ம குற்றம் செய்து அந்த அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி நமக்கு? ஒருவேளை தப்பு செய்துட்டோம், நம்மளை பனிஷ் பண்றாங்க அப்படின்னா நம்ம மனசு சொல்லும், நீ தப்பு செய்த அதனால உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் இல்லை, நீ தப்பு செய்த அதனால உனக்கு இந்த தண்டனை, அதனால நமக்கு கீர்த்தி ஒன்றுமில்லை. வாசி கேட்போம். கீர்த்தி உண்டு. அதனால என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். மகிமையா ஒரு காரியம். தேவனுக்கு முன்பாக நான் உபவாசிக்கிறேன், தேவனுக்கு முன்பாக நான் கீழ்ப்படுகிறேன், தேவனுக்கு முன்பாக நான் நல்ல விசுவாசியா இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக நான் பரிசுத்தவானா இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக நிறைய இருக்கிறோம். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறாரு, நீ தீமை செய்து குற்றம் செய்து பாடு அனுபவிக்கும் போது அதை நீ சகித்து கொள்றதுல ஒரு கீர்த்தியும் உனக்கு இல்லை.
அது எல்லா மனுஷர்களும் தப்பு செய்தா தண்டனையை வாங்கி கொள்ளும் போது சகித்து கொண்டு போயிடுவாங்க. அதனால என்ன மகிமை? நீ தவறே செய்யாது போது உன்னை குற்றம் சாட்டவர்களுக்கு முன்பாக நீ பொறுமையோடு சகித்தால் தேவன் பார்ப்பாராம், இதுதான் என் பிள்ளை, இதுதான் என்னுடைய பிள்ளை, இதுக்காக தான் நான் தெரிந்து கொண்டேன். ஒருவேளை இந்த உலகத்துக்கு பதில் சொல்றதுக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா. இந்த குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு. குற்றம் சாட்டுகிறவன் எப்பொழுதுமே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், 2 விதமான ஆவிகள். ஒன்று தேவனுடைய ஆவி, இல்லைன்னா பிசாசு ஆவி தான். தேவனுடைய ஆவி உடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, யாரையும் எட்டு தெரிஞ்சு பேச மாட்டாங்க, யாரையுமே ரொம்ப அப்படியே துணிகரமாய் பேச மாட்டாங்க, துணிகரமாய் குற்றம் சாட்ட மாட்டாங்க, துணிகரமாய் அந்த ரைட்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஆமா, பொறுமையோடு இருப்பாங்க. இயேசு சொல்லும்போது கூட யோபுவின் பொறுமையை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களேன்னு சொல்றாரு. அவன் பொறுமையோடு எல்லாவற்றையும் அவன் சொல்றான், யாருக்கு தெரியும் எதுக்கு இத்தனை பாடு, இதெல்லாம் யாருக்கு தெரியும், நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அவன் ஒரு விசேஷமாய் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் யோபு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவ்வளவுதான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுக்கல மாட்டார். ஆமா, கர்த்தர் கொடுக்க தான் செய்வார். ஆமா, எடுக்கிறவன் பிசாசு. அலையிலேயே சொல்றீங்களா? யோபுக்கு தெரியாது, நமக்கு நல்லா தெரியும். ஆமா, யோபுக்கு தான் தெரியாது, நமக்கு நல்லா தெரியும். அவர் கொடுக்கிறவர், நம்மிடத்திலிருந்து எதையுமே எடுக்காதவர். ஆமா, நமக்கு கொடுத்ததை திரும்ப கேட்கவே மாட்டார். ஆமா, ஆண்டவர் இந்த இடத்துல ஒருவேளை யோபு பொறுமையோடு இருந்தானா எது வரைக்கும்? தேவன் அவனுடைய வாழ்க்கை மாற்றுகிற வரைக்கும். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, நீங்க சகித்தால் தேவனுக்கு முன்பதாக அது பிரீதியாயிருக்கும், விலையேற பெற்றதா இருக்கும், உயர்ந்ததா இருக்கும். நம்ம செய்யறதுல நிறைய செய்யறோம், ஜெபம் பண்ணிடுவோம். கிறிஸ்துவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன செய்யணும், எப்படியாவது ஜெபம் பண்ணிடணும். நம்ம ஜெபம் பண்ணலன்னா பெரிய குற்றம் செய்தது போல மனசுக்குள்ள, ஐயோ நீ ஜெபம் பண்ணவே இல்லை. ஒருவேளை வேதம் வாசிக்கணும், வேதம் வாசிக்காதே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, வாசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வேதம் வாசிக்கணும், சர்ச் கண்டிப்பா போயிடணும். இன்னும் அப்படியே சொல்லலாம், தசம பாகம் காணிக்கைகளை கொடுக்கணும், அப்புறம் தான தர்மம் செய்யணும். இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ குற்றம் செய்யாமல் உன்னை ஒரு ஆள் குற்றப்படுத்தும் போது, நீ இப்படியெல்லாம் செய்த, நீ ஏன் இப்படி செய்யல அப்படின்னு சொல்லும்போது பொறுமையா இருந்துருங்க. நோ ஆர்கியூமெண்ட்ஸ், நோ சண்டை, நோ எக்ஸ்பிளனேஷன். அவங்களுக்கு போல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இதுதான் நடந்தது, இப்படி தான் நடந்தது. அது பிசாசின் ஆவி நம்மளை கேள்வி கேட்டுட்டே இருக்கோம். ஆமென், சொல்லுங்க ஆமென். எதையாவது ஒன்று நம்ம வாயிலிருந்து பேச வச்சுக்கிட்டே இருக்கோம். அது அமைதியா இருக்கிறது, பொறுமையோடு சகித்தல். நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் பெற்றுக்கொள்ளாததற்கு காரணமே வாய் தான். ஆமென், பொறுமையோடு சகிக்கிறதுல. அடுத்து சொல்லும் போது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு அவர் செய்த குற்றங்களுக்காக அடிக்கப்படல, நம்ம செய்த குற்றங்களுக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். ஆனா பொறுமையோடு சகித்தாராம். அந்த பொறுமையை குறித்து தான் பிலிப்பியர்ல 2 வாசிக்கிறோம். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், அமைதியா இருந்தாரு. என்னெல்லாம் பேசினாங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த சிலுவையை விட்டு இறங்கி வா. பல வேளைகளில நம்ம கூட மனுஷன், நீ இப்படி செய், நீ தேவ பிள்ளையானால், நீ ஒரு ஊழியக்காரியானால், நீ ஒருவேளை பரிசுவானால், நீ இப்படி செய், இப்படி செய்யக்கூடாது, உலகம் இப்படியெல்லாம் செய்தா இப்படியெல்லாம் நீ இப்படி செய்ன்னு சொல்லும்போது நம்ம கூட இந்த குச்சை வச்சுக்கிட்டு குரங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்படி குதி, அப்படி குதி, இப்படி குதின்னு அப்படி குதிச்சுட்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை முழுசும். உலகம் நம்மளை அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கு. ஏசு சொல்றாரு,
என்ன பாரு, என்ன பாரு. அடிச்சுவடுகளை வைத்துட்டு போயிருக்காராம் அவரை ஃபாலோ பண்றதுக்கு. அவர் மட்டும்தான் நல்ல ரோல் மாடல் நமக்கு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அன்பு நிறைந்த தேவன். நம்ம அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த பொறுமையோடு கூடிய சகிப்புத்தன்மை. அவரை அங்க நிறைய பேர் பேசினாங்க. அது நகரத்தின் வீதி, போற வரவெல்லாம் பேசிட்டு போனான். அவங்க தகுதியற்றவர்களாம் இயேசுவை பேசினாங்க. அவங்களுக்கு தகுதி ஒன்றும் இல்லை. அவரை தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் எல்லாம் பேசினாங்க. அற்புதம்லாம் செய்தியே, இப்போ உன்னையும் விடுவித்துக்கொள் எங்களையும் விடுவின்னு பக்கத்துல இருந்த அந்த குற்றவாளிகள் பேசினாங்க. இயேசு எப்படி இருந்தார் தெரியுமா? அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு செயல்பட இயேசு இந்த பூமிக்கு வரல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பிதாவினுடைய வார்த்தையை கேட்டு செயல்பட தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆமாம், நம்மளும் அப்படியே தான். இந்த உலகத்தினுடைய வார்த்தையை கேட்டு செயல்பட நீங்களும் நானும் அழைக்கப்படலை. அல்லேலூயா. தேவன் நமக்கு சொல்லுகிறதை சரியாய் செய்ய ஆண்டவர் சொல்லிட்டாரு. யாராவது தேவையில்லாம வம்பு இழுக்கிறாங்களா, நீ போகாது தேவஜனமே. அவங்களுக்கு நமக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. இந்த குற்றம் சாட்டுறவங்க, நியாயம் தீர்க்கிறவங்க, நம்மளை குறித்து பேசுறவங்க அமைதியா இருந்துடணும், அமைதியா இருந்துடணும். அதற்காகத்தான் அழைக்கப்பட்டோமா. ஆமென். நமக்கு பதில் சொல்ல தெரியாதுன்னு இல்லை, நமக்கு பதில் சொல்ல தெரியும். வேண்டான்னு சொல்றாரு இயேசு. ஆமென். வேண்டான்னு சொல்ல இதை நம்ம கற்றுக்கொண்டா, ஒருவேளை இது என்ன சின்ன விஷயம் தானே, இது பெரிய விஷயமான்னு நீங்க நினைக்கலாம். இதை மட்டும் ஒரு மனுஷன் கற்றுக்கொண்டா, இயேசுவினிடத்திலிருந்து அவர் பொறுமையோடு சகித்தார். எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் இருந்தபோது அவரை குறித்து பேசின வார்த்தைகளை சகித்தார். அவரை அடித்தாங்க, இயேசு சகித்தார். அவரை அவமானப்படுத்தினாங்க, இயேசு சகித்தார். அதற்கு பதிலாய் அவர் எதையுமே நியாயப்படுத்தி பேசவே இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. தொடர்ந்து வாசிங்க. அடிச்சுவடுகளை என்ன செய்வா? மாதிரியாய் பின்வைத்து போனார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு ரூட், இதுதான் வாழ்க்கை. வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு அடிச்சுவடுகளை வைத்துட்டு போனார். ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? அவர் நடந்த வழி அது, அவர் நடந்த வழி அது. அந்த பாதம், அந்த அடியில நம்மளும் நடந்தா சரியான இடத்துக்கு, லக்கை நோக்கி போயிருவோம். அல்லேலூயா. ஏதோ நம்மளே நிறைய வழியை வச்சுக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறது போல, நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன், என்னால் முடிஞ்ச நன்மையை செய்ய, நான் பரிசுத்தமாக இருக்கிற ஒரு பாவம் நான் செய்யறதில்ல அப்படின்னு இருக்கிற அநேகர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய சுய நீதி. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எறும்பை கூட கொல்ல மாட்டாங்க, பூச்சிகளை கூட கொல்ல மாட்டாங்க, மாம்சம் உட்கொள்ள மாட்டாங்க, எந்த மனுஷனுக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க, தேவையில்லாம பேச மாட்டாங்க, தேவையில்லாததை பார்க்க மாட்டாங்க. அப்படி அவங்கள பரிசுத்தவான்களாய் வைத்துக் கொள்றாங்க. அந்த பரிசுத்தம் அவர்களை ரட்சிக்காது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவங்க நம்ம கூட சில வேளைகளில் அவங்க இயேசுவை அறியாம இப்படியெல்லாம் நான் இருந்துட்டா நான் பரிசுத்தவான்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம இயேசுவை அறிந்தவர்கள் கூட, நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன், என் வேலை உண்டு, நான் வேண்டுன்னு இருப்பேன், எனக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிட மாட்டேன். சரி, நீ அதை பரிசுத்தம் நினைச்சுக்கிறியா? தேவஜனமே, தேவன் நடத்துகிற வழி என்ன? நீ அடிக்கப்படுற இடத்துல அடி வாங்கி தான் ஆகணும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல போய் இயேசுதான் தேவன்னு பிரசங்கம் பண்ண எல்லா இடத்துலையும் அடிச்சாங்க. அடி வாங்கினதுனால பவுல் ஊழியம் செய்ததை நிறுத்தவே இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்தான். அடி வாங்க ஆயத்தமா இருந்தான். சீஷர்களை எல்லாம் எப்படி ஆகிலும் கொலை செய்யணும்னு அவங்க தேடிக்கொண்டே இருந்தாங்க. ஒருவனும் சும்மா வீட்டில் உட்கார்ந்துருக்கல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஒருவேளை இந்த உலகத்துல இப்படி நம்ம நடந்தா, இந்த காரியங்களை எல்லாம் செய்தா, இப்படியெல்லாம் நம்ம இருந்தா உலகம் நம்மளை குற்றம் சாட்டிடும்னு உலகத்துக்கு பயந்து தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் செய்யாம அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாம நம்ம வாழ்கிற வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எதிர்ப்புகள் வரும்,
பிரச்சனைகள் வரும், சூழ்நிலைகள் எதிராக இருக்கும், ஒருவேளை நம்மளை குற்றப்படுத்துவாங்க, ஒருவேளை நமக்கு விரோதமாய் பேசுவாங்க, கூட்டம் கூடுவாங்க, காயப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆமென். இயேசுவையும் அப்படித்தான் செய்தார்கள். சொல்ற அந்த அடிச்சுவடுகளை அவர் பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை. அவர் பாவம் செய்யவில்லை. அவ்வளவுதான், சிம்பிள், ஒரே வார்த்தை. இயேசு பாவம் செய்யல, ஆனா நம்ம பாவம் செய்தவர்கள். ஆமென். பாவம் செய்யாத இயேசுவே எல்லாவற்றையும் சகிப்பார் என்று சொன்னார். எனக்காக அங்கே அவர் சகிக்கிறார். என்னுடைய மீட்புக்காக, என்னுடைய விடுதலைக்காக, என்னுடைய சமாதானத்துக்காக, என்னுடைய உயர்வுக்காக, என்னுடைய சுகத்துக்காக. நம்ம வாசிச்சோமே, இதெல்லாம் எழுதிக்கிட்டே வரும்போது தான் அவர் பாவமே செய்யலை. இயேசு என்ன செய்யல? பாவமே செய்யவில்லை. அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. வஞ்சனை காணப்படவும் இல்லை. வஞ்சனைன்னா என்னது? நல்லா எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தந்திரமா பேசுறது. வஞ்சிக்கிற ஆவி பிசாசின் ஆவி. ஆமா, அப்படி வஞ்சனை உடைய ஆட்கள். அவங்க மனசுல ஒன்று இருக்கும், வெளியே ஒன்று பேசுவாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஆவிகள், அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருந்தா இன்னைக்கு மாறணும். ஆமா, அவருடைய வாயில வஞ்சனையே இல்லையா. ஒரு ஆளை காப்பாற்றணும், ஒரு ஆளை தண்டிக்கணும்னு எப்பயுமே இயேசு பேசவே இல்லை. அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பார்த்தீங்களா? அவர் வையப்படும் போது திட்டினாங்க எல்லாரும் இயேசுவ. அவர் என்ன செய்யலையா? திரும்பி திட்டி இருக்க முடியாதா? திரும்பி எங்கேயாவது இயேசு யாரையாவது திட்டினாரான்னு தேடி பார்த்தா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, இந்த பைபிள் ஃபுல்லாக வாசிச்சு பார்த்துட்டேன், அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னார். அவருடைய அந்த கோபத்தின் வெளிப்பாடு, ஒரு ஒரு கிண்டல், அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்கிறான்ல, அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த ஒரு வேர்டு, அந்த நரியை குறித்து கூட நிறைய காரியங்களை தேவன் பேசி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆள் ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடியே 10 சொல்றது நம்ம எங்க இழக்கிறோம்? ஜெபிக்காததுனால அல்லது யோசனமே. ஒருவேளை நான் ஜெபம் பண்ணாதான் தான் பெற்றுக்கொள்ளலை. எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, என்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியல, அதனால பெற்றுக்கொள்ள முடியலன்னு நினைக்கிறீங்களா? நம்ம சகிக்காததுனால, பொறுமையா இல்லாததுனால, வையப்படும் போது பதில் வையாமல். ஒரு ஆள் திட்டுதான், திட்டிட்டு போட்டோம். தாவீதுடைய ஆசீர்வாதம் எங்க இருந்தது? தாவீத ஒரு ஆள் திட்டிக்கிட்டே வந்தான். அவன் மண்ணெல்லாம் அள்ளி தூவினான், நாசமா போடான்னு சொன்னான். நீயும் உன் சந்ததி ஒன்றுலாம் போகுன்னு சொன்னான். கூட இருந்தவங்கலாம் சொன்னாங்க, ஒரே வார்த்தை சொல்லுங்க, இவனை இந்த நாயை அடிச்சு போட்டுருவோம். யார பேசுறான்? உங்க கூடயே இருந்து பேசுறான், பின்பற்றி கொண்டே பேசுறான், எல்லாம் சொன்னாங்க. தாவீது ஒரே வார்த்தை சொன்னான். அவனை ஏமாத்துறோம், அந்த மனுஷன் ஏமாத்துறோம். அவனுக்கு விரோதமாய் தாவீது கண்ணை மட்டும் அசைச்சிருந்தா அங்க இருந்த மொத்த கூட்டம் அவனை அடிச்சு கொண்டு இருப்பாங்க. அமைதியா இருந்தான் தாவீது. ஆனா அவன் ஒரு வார்த்தை பேசினான். என்ன தெரியுமா? தேவன் இவனுக்கு அனுமதி கொடுத்ததுனால தான் என்ன பேசுறான். ஆமா, தேவன் பர்மிஷன் கொடுத்திருக்கிறாரு அவனுக்கு. என்ன பேசினாலும் பேசிட்டோம். தேவன் அனுமதி கொடுக்காவிட்டால் அவன் பேச மாட்டான். சிம்பிள். உங்களுக்கு விரோதமா ஒரு ஆள் பேசுதா? உங்களுக்கு விரோதமா குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்குதா? உங்களை எதிர்க்கிறாங்களா? உங்களை அவமானப்படுத்துறாங்களா? நிந்திக்கிறாங்களா? நீங்க பதில் சொல்லாதீங்க. நீங்க பதிலுக்கு பதில் பேசாதீங்க. தேவனை பேச விடுங்க. ஆமா, தாவீது சொல்லிட்டு அவன் வழியாய் கடந்து அழுது கொண்டே போனான் தாவீது. பேசிட்டான், பேசட்டும். ஆனா தேவன் அவன் நடந்த வழியில அவன் பின்பற்றின பாதச்சுவடுகள் தேவன் காண்பித்தது. அல்லேலூயா. அதனாலதான் சூழ்நிலை என்னமோ வனாந்தரத்தில் இருந்தது போல இருந்தது, தோல்வியை போல இருந்தது, இழந்ததை போல இருந்தது. மகிமையான இடத்துக்கு தேவன் அவனை கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா. மகிமையான இடத்துக்கு தாவீதை கொண்டு வந்தவர் தேவன். ஆமென். அவனுடைய கேரக்டர், அவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில
அன்பு நிலை. தாவீதுனுடைய நிலை எங்க பார்த்தாலுமே எல்லாரையும் நேசிச்சிருக்கான். எல்லாரையும் நேசிக்கிறவன், அன்பு நிலை, எதிர்த்து பேசாதவன். சவுல் அவனை கொல்லணும்னு தீர்மானம் பண்ணி அவனை அவ்வளவு துரத்துறான். டிப்ரெஷன், பிரஷர், அவ்வளவு ஓடி ஓடி களைப்பு, சரியான சாப்பாடு இல்லை, தங்குகிறதுக்கு இடம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, அப்படி ஓடி அவனுடைய எண்ட் ஆஃப் தி எபிசோட், என்னடா வாழ்க்கை இது, இப்படி துரத்துறானே அப்படின்னு, ஒரு தெள்ளு பூச்சியை துரத்துகிறது போல, தேடுகிறது போல என்ன போய் அப்படின்னு சொன்னான். அப்படியே தரை மட்டும் தாழ்த்தினான். எவ்வளவு பவர்ஃபுல்லா தாவீது இருந்திருந்தா சவுலுடைய படையினாலே தாவீதை கண்டுபிடிக்க முடியல. ஆமென். அவ்வளவு பவர். அவன் எல்லாத்தையும் அடக்கி வைத்து கொண்டு சொல்றான், தகப்பனே, என் தகப்பனே. யார? எதிரி. அவன் எதிரியை பார்த்து பேசுறான், என்னுடைய தகப்பன். நான்லாம் ஒரு ஆளா? என்ன பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வேணுமா அப்படின்னு பேசுகிற அந்த குணம் அவனுக்கு மகிமையான சிங்காசனத்தை தேவன் கொடுக்க வைத்தது. ஆமென். நம்முடைய கேரக்டர், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் எப்ப இருந்திருப்பேன். சபிக்கப்பட்ட குடும்பத்துல அப்படி இருந்த, இப்ப ஆசீர்வாதமான தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்ட கேரக்டர் டோட்டலா மாறணும். ஆமென். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். சவுலுடைய கேரக்டர், அவன் அவ்வளவு ஒரு வைராக்கியமுடையவன். அவன் தேவன் பிரமாணங்கள், கட்டளைகள், அதெல்லாம் அவ்வளவு வைராக்கியமா இருந்தவன். இயேசு வருகிற வரைக்கும் தான் அந்த வைராக்கியம். இயேசு வந்தா அவனுடைய வாழ்க்கையில அப்படியே மாறினான், அப்படியே மாறினான். அந்த சவுல் டோட்டலா என்ன மாற்றம்? ஜெபமா, விசுவாசமா, அல்லது அவன் செய்த கிரியைகளா, ஊழியமா? எல்லாத்துக்கும் மேல முதல்ல அவன் தன்னுடைய கேரக்டரை மாத்திட்டான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவர் அன்பான தேவன் என்பதை அவன் அறிந்ததுனால, பாவிகளிலே பிரதானமான பாவி நான், என்னையே அவர் மன்னித்தார்னு அவன் உணர்ந்ததுனால மற்ற மனிதர்களை அவன் ஜட்ஜ் பண்ணல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. வாழ்க்கையில யாரையும் அப்படி மிக சாதாரணமாய் நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. தேவன் அவர்களை உயர்த்தி விடுவார். அல்லேலூயா. நம்ம கிட்ட கூட போகாத அளவுக்கு தேவன் மகிமையான காரியங்களை அவர்களுக்கு செய்திருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வையப்படும் போது வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். பயமுறுத்துறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்துருச்சுன்னா, எனக்கே அப்படி பண்ணிட்டியா, பாக்குறியா, உன் குடும்பம் என்ன ஆகுதுன்னு பாக்குறியா, நீ என்ன ஆகுதுன்னு பாக்குறியா, நடுத்தரில் வந்து நிப்ப பாக்குறியா, இப்படி எல்லாம் இது சொல்லுமா? அது பயந்துடும். நேரா போய் ஆண்டவர் காலில் விழுந்துடும். ஆண்டவரை, நான் தப்பு செய்தது உண்மை, சண்டை போட்டது உண்மை, ஆண்டவரே இப்படி எல்லாம் பாவம் செய்தது உண்மை, ஆனா ரொம்ப பயமா இருக்குது ஆண்டவரே. ஆண்டவர் சொன்ன, அவன் பாவத்தை மன்னிச்சுட்டு போ. அவன் என்ன செய்வான்? ஆண்டவரை விடக்கூடாது ஆண்டவரை, நீங்க விடவே கூடாது, நான் உன்னுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கணும். அதெல்லாம் ஒரு வேலை கிடையாது. ஆமென். உனக்காக அவருடைய அன்பு நிலையை, அவர் கொடுத்த அந்த பாதச்சுவடுகளை மாற்ற மாட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அது ஆல்ரெடி டியூன் பண்ணப்பட்டாயிடுச்சு, ப்ரோக்ராம் பண்ணப்பட்டாயிடுச்சு. அவரே நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஆமென். அதைத்தான் தானியேலுக்குடைய அந்த தண்டனைக்கான கையெழுத்தை ராஜா போட்டுட்டான். ராஜா ஒரு கையெழுத்தை போட்டுருவான்னா அந்த ராஜாவே நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. அல்லேலூயா. மாற்ற முடியாது என்பதை விட அதை செல்லுபடி ஆகாதுன்னு கணிக்கிறதுக்கு, தீர்மானிக்கிறதுக்கு, முடிவு பண்றதுக்கு ராஜாக்கே அதிகாரம் கிடையாது. ஆமென். இந்த பிரமாணங்கள், இந்த புதிய உடன்படிக்கைக்கான தேவன் நமக்காக டியூன் பண்ணி வைக்கிறது மன்னிப்பு தான் பிரதானம். ஆமென். அன்பு தான் பிரதானம். ஆமென். விட்டு கொடுக்கிறது தான் பிரதானம். ஆமென். இங்க இப்போ கூட சேர்த்து சொல்றாரு, அவர் யாரையுமே திட்டல, பயமுறுத்தல. நிறைய பேர் சொன்னாங்க, யார் நினைச்ச எனக்கு விரோதமா பேசிய, நீ பாரு. என்ன பார்க்கணும்? பார்த்துனே இருக்க வேண்டியதுதான், அது எங்கேயோ போயிடும். ஆமென். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் உடைய தேவன், யாரையும் பயமுறுத்தல. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இடம், இயேசுவை சிலுவையில
அடிச்சிட்டாங்க. இயேசு சிலுவையில தொங்கும் போது 2 பேர் இருந்தாங்க குற்றவாளிகள். ஒருத்தன் தேவனை ஏற்றுக்கொண்டான். அநேக போர்ச்சேவகர்கள் அங்க இருந்தாங்க. அந்த போர்ச்சேவகர்களில் பிரதானமான ஒரு போர்ச்சேவகன், அவன் இயேசுடைய அந்த சிலுவை காட்சியை பார்த்த உடனே எத்தனையோ பேருக்கு தண்டனை கொடுத்துருப்பான், எத்தனையோ பேர் சிலுவையில் அடித்ததை அவன் பார்த்துருப்பான், எத்தனையோ பேருடைய சிலுவை மரணத்தை அவன் பார்த்துருப்பான். அந்த இயேசுனுடைய சிலுவை மரணம் அந்த மனுஷனை தலைகீழாய் மாற்றிச்சான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்படி அவர் ரகசியமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆயிரங்களுக்கு மேலாய் அவருடைய சிலுவை காட்சியை பார்த்த பிறகு அவரோட பிறந்து, அந்த வீட்டில் பிறந்து, இயேசுடைய வீட்டில் குடும்பத்தில் பிறந்து, தம்பியாய் பிறந்து உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர் பேசின அன்பான தேவன், அந்த வேர்டு, தேவனுடைய வார்த்தை வந்தாலே விடுதலை பெற்றுக்கொண்டவர்கள் நடுவில் அவருடைய தம்பியா இருந்து கூட, ஒரே வீட்டில் இருந்து கூட இயேசு பேசின எந்த வார்த்தையுமே யாக்கோபுடைய மனதை மாற்றவே இல்லை. ஆனா அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட போது, அந்த ரத்தம் சிந்தி மரித்த போது, அவருடைய அந்த சிலுவை மரணத்தை யாக்கோபு பார்த்தபோது யாக்கோபு முற்றிலும் மனம் திரும்பினான். அவ்வளவு படித்தவன், வேத அறிவு, ஞானம், பக்தி, வைராக்கியம் எல்லாம் உடையவன். அந்த சிலுவை அவனை தலைகீழாய் மாற்றிட்டு. ஆமென். அப்புறம்தான் அவனுக்கு புரிஞ்சது, பிரதானமான ஒரு கட்டளை, ராஜரீக பிரமாணம்னு ஒரு காரியத்தை யாக்கோபுல எழுதுறாரு. உடைய சகோதரனை முதல்ல நேசி. ஆமென். நீ காண்கிற சகோதரனை சிநேகிக்காவிட்டால், நேசிக்கலனா காணாத தேவனை எப்படி சிநேகிப்ப, எப்படி நேசிப்ப? இவனால செய்ய முடியாதது எழுதி வைக்கிறாரு. நான் தான் என் லைஃப்ல மிஸ் பண்ணிட்டேன், நீங்க அப்படி இருக்காதீங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் பாவம் செய்யவில்லை. அவர் குற்றம் சாட்டப்பட்ட போது அவர் பொறுமையோடு சகித்தார். வையப்படும் போது பதில் திட்டல, அவர் பாடுபடும் போது பயமுறுத்தல. அவர் எப்படி இருந்தாரா? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். உலகத்துல எப்பயுமே ஏதாவது பிரச்சனை வந்தா 2 பக்கம் இருக்கும், 2 பேர் இருப்பாங்க. ஒரு பக்கம் இல்லையே, அவர் ஒன்றும் தப்பு செய்யலையே, அந்த தப்பு ஒன்றும் பெருசு இல்லையே அப்படின்னு ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் இல்லை, அவர் செய்து தப்பு தானே அதை உறுதிப்படுத்துவாங்க. 2 பக்கம் இருப்பாங்க. இதுல எந்த பக்கம் கூட்டம் அதிகமா இருக்குதோ அந்த பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி ஆயிடும். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை கடந்தீங்களோ தெரியாது. நீங்க ஒரு பிரச்சனையில தனியா நிற்கும் போது, உங்களை எல்லாரும் குற்றவாளிகள்னு தீர்க்கும் போது, உடைய உறவுகள் உங்களை குற்றம் சொல்லும் போது, உடைய முழு குடும்பமும் உங்களை குற்றவாளிகள்னு தீர்க்கும் போது, உடைய நண்பர்கள், கூட இருந்தவங்க, நீங்க நம்பினவங்க எல்லாரும் குற்றவாளிகளாய் தீர்க்கும் போது மொத்த உலகமும் சொல்ல, ஆமா ஆமா அவங்க வீட்டிலே சொல்றாங்களே, அவங்க பிரதர்ஸே சொல்றாங்களே, அவங்க சிஸ்டர்ஸே சொல்றாங்களே, அவருடைய மனைவியே சொல்றாளே, அவருடைய கணவனே சொல்றானே, பிள்ளைகளே சொல்றாங்களே, தப்பாதான் இருக்கும் அப்படின்னு பேசுவாங்க. உலகத்தின் நியாயம் இது. ஒண்ணு மட்டும் மறக்காதீங்க, நிம்மதியா தூங்குவீங்க. தேவன் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர். அங்கே பேதுரு ஏன் எழுதுறாரு அந்த வார்த்தையை? மனுஷன் தப்பா தீர்ப்பு சொல்லுவான். பார்க்கறத வச்சு பேசுவான், கேட்கறத வச்சு பேசுவான், கேள்விப்பட்டதை வச்சு பேசுவான், எவிடன்ஸ் வச்சு பேசுவான், ஆட்களை சாட்சி வச்சு எல்லாம் பேசுவான். ஆனா தேவன் மட்டும், அவர் எப்படி இருந்தாரா? அவர் எப்படி இருந்தார்னு சொல்றாரு, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். உங்க வாழ்க்கையில நீங்க இப்படி ட்ரை பண்ணுங்களா? ஆண்டவரே, இந்த பார்ட்ல நான் பேசுறது, நடக்கிறது, செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனா உம்முடைய பாதச்சுவடுகளை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, அது சரிதான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். என்னை நடத்தினவர் காண்பித்த வழி, அவர் காண்பித்த வழி ஒருவனாலும் காண்பிக்கப்படாத வழி. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, யாருமே நமக்கு அந்த ரூட்டை காட்டி கொடுக்கல, இயேசு தான் காட்டி கொடுத்தார். ஆமென். அந்த வழியில நடக்கிறேன். நான் ஒருவேளை எங்கேயாவது மிஸ் பண்ணேன்னா, தப்பு செய்தேன்னா, தடுமாறினா,
நான் விழற மாதிரி இருந்தா உம்முடைய கரம் என்னை தூக்கோன்னு நான் நம்புறேன் ஆண்டவரை, விசுவாசிக்கிறேன். அவருடைய கரமே என்னை நடத்தும். தாவீது சொல்றான், அவருடைய கரமே என்னை நடத்தும். என் கால்களை தள்ளாட ஒட்டார். என்ன செய்ய மாட்டாரா? நீ அன்பேலன்ஸ்டா போவே மாட்ட லைஃப்ல. ஏன்னா அவர் வைத்த பாத சுவடுகள் மேலதான் காலை வைக்கிற. ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு என்ன? வெறும் பிரேயரா? ஒருவேளை கொடுக்கிறதா? அல்லது வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்றதா? அது அந்த வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம சாட்சியா இருக்கிறோன்னு இல்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க ஆமென். அடுத்துதான் இந்த வசனம், நம்ம வாஸ்து வசனம், நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே. பாருங்களேன், பாவத்துக்கு நம்ம சாகணுமா, நீதிக்கு நம்ம பிழைத்திருக்கணுமா? பாவத்துக்கு சாகிறது நமக்கு ரொம்ப கடினம். நமக்கு ரொம்ப கடினம். ஏதாவது ஒன்று செய்யக்கூடாதுன்னு நினைச்சா அதை தான் செய்ய சொல்லும் நம்ம மனசு. நீ இதை செய்யாத அப்படின்னு நினைக்கிறத தான் செய்ய சொல்லும். ஆனா கூடவே நீதின்னு ஒண்ணு ஆண்டவர் வச்சுட்டாரு. என்ன நீதி? சொல்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். அவருக்கு ஒரு நீதி இருக்கு, அவருடைய நீதி. உலக நீதி இல்லை, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நீதி அப்படின்னு வரும்போதே நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது எழுதுகிறார், நீ கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். எப்போ? நீதியினாலே ஸ்திரப்பட்டு இருப்பாய். ஆமென். அல்லேலூயா. அந்த நீதி நம்மளை அப்படியே ஸ்ட்ராங்கா வைக்குமா, அப்படியே ஸ்ட்ராங்கா வைக்கும். நீ பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறதுனா என்ன? அந்த நீதி, நீ நீதியில ஸ்திரப்பட்டு இருப்பாய். அப்படி நீதியில நீ நிக்க கொடுமைக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. சொல்லுங்க ஆமென். அப்ப தேவ பிள்ளைகளானால் அவருடைய நீதி நம்மை கொடுமைக்கு தப்புவிக்கும். ஆமென். திகிலுக்கு தூரமாவோம். ஆமென். பயம் இல்லாத இருப்போம். ஆமென். எதுவுமே நம்மளை அணுகாது. ஆமென். நம்ம பாவத்துக்கு செத்து என்னால சாக முடியாத இடம் அது. இயேசு என்னுடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்துல அவர் மேல சுமந்து கொண்டு சிலுவையில, எங்கேயா? சிலுவையில. வாசி கேட்போம் அந்த வசனத்தை. நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. நான் சுமக்கல, நான் செய்த பாவங்களை அவர் தன்னுடைய சரீரத்துல அதை சுமந்து சிலுவையின் மேலையா, கீழே இருக்கும் போது இல்லை. நிறைய பேர் எதையாவது வச்சுக்கோங்கன்னா கொடுங்கன்னு வாங்கி பக்கத்தில் வச்சிருவோம், கீழே வச்சிருவோம். அப்போ கொடுத்த ஆளுக்கு தெரியாது அதை கீழே வைக்கிறதுக்கு. ஏதோ ஒன்று விலையேற பெற்றது, அது விலையேற பெற்றது, விசேஷமானது, கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? பக்கத்தில் வச்சு, எங்கே உங்ககிட்ட கொடுத்துட்டு போனேன், இங்கே தான் வச்சுருந்தேன், அதுக்காக கொடுத்தது. நம்மாலே சுமக்க முடியாது. அவர் என்ன செய்தாராம்? பாவங்கள் எல்லாம் அவருடைய சரீரத்துல, சொல்லுங்க, அவருடைய சரீரத்துல, அவருடைய சரீரத்துல சிலுவையின் மேல, சிலுவையின் மேல மரணம் குறிக்கப்பட்ட இடம் அது. மரணம் குறிக்கப்பட்ட இடம், மரணத்தை இயேசு ஜெயித்த இடம், பிசாசின் தலையை நசுக்கின இடம். நீங்க வெளியூர்களுக்கெல்லாம் பிக்னிக் போனீங்கன்னா ஒரு ஊரை குறித்து ஏதாவது கேள்விப்பட்டீங்கன்னா அந்த ஊர்ல என்ன விசேஷமோ அதை சொல்லுவாங்க. என்ன விசேஷம்? ஒருவேளை தூத்துக்குடினா முத்து எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒருவேளை இப்போ நம்ம கிண்டியில பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ரேஸ் கோர்ஸ், அங்க குதிரை பந்தயம் அவ்வளவு ஃபேமஸ், இன்றைய வரைக்கும் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காரியம், சென்னைனாலே மெரினா பீச், அது ஒரு ஃபேமஸ். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்தலங்களில இருக்கிற விசேஷமானவைகளை நம்ம பேசுறோம்ல. சிலுவையில், அந்த கொல்கதா மலையில அங்க இருந்த சிலுவையின் விசேஷம் என்ன? பாவம் செய்தவர்கள், குற்றவாளிகளை கொலை செய்கிற இடம் அது. சொல்லுங்க, குற்றவாளிகளை
கொலை செய்கிற இடம் அது. குற்றமே செய்யாத, பாவமே செய்யாத இயேசு என்னுடைய பாவத்தை எல்லாம் எவ்வளவு வைக்கிறியோ வையு, இன்னும் என்னால முடியும், உலகம் முழுசும் செய்த எல்லா பாவத்தையும் தன்னுடைய சரீரத்துல அதை வாங்கி கொண்டு அந்த சபிக்கப்பட்ட கொல்கதா மலையில, சிலுவை என்பது சபிக்கப்பட்டது, மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அந்த இடம், அந்த இடத்துல சிலுவையில அவர் என்ன செய்தாரா? சுமந்து தீர்த்தார். நம்ம கொஞ்சம் வச்சிருக்கேன் அப்படின்னு வைக்கல, சிலுவையின் மேல சுமந்து தீர்த்துட்டாரு. அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். குணமானீங்கன்னா ஹீலிங், சுகம். சரீரத்தின் வியாதி, இருதயத்தில் கூட நிறைய பேருக்கு எவ்வளவு வார்த்தைகளை கேட்டாலும் விசுவாசமே வராது. இருதயம் அப்படியே கடினமா இருக்குதா, அதை சதையுள்ள இருதயமாய் மாற்றுவார். சிலுவையை மட்டும் சரியா பார்த்தா நம்முடைய கேரக்டர் நிறைய எழுதப்பட்டிருக்கு வேதத்துல. நம்ம நினைச்சுக்கிறோம் இதெல்லாம் செய்து பார்த்துட்டேன், அதெல்லாம் வேண்டாம். பாவத்துக்கு செத்து, பாவம் அப்படின்னாலே நன்மை செய்ய அறிந்திருந்தோம். நம்ம நினைக்கிறோம் தண்ணி அடிச்சா பாவம், விபச்சாரம் செய்தா பாவம், இது செய்தா பாவம், அது செய்தா பாவம். வேதம் சொல்லுது நன்மை செய்ய அறிந்திருந்தோம், அது செய்யாமல் போனால் பாவமா? உனக்கு நன்மை செய்யணுன்ற அறிவு இருக்கு, ஐயோ நான் உண்டு என் வீடு உண்டுன்னு இருந்துக்கிறேன்னா நீ பாவம் செய்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு இருந்தீன்னா நீ பாவம் செய்யறன்னு அர்த்தம். தேவ ஜனமே, இயேசு சொல்றாரு, வேதம் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை ஏன் எழுதுறாரு? அவர் பேதுருக்கு ஒரு பயம். இயேசுவோடு இருந்தவர், அடிக்கடி பயந்துருவாரு, தைரியசாலி போலவே இருப்பாரு. அவர் சிலுவையில இயேசு அங்கே போகும் முன்பாக அன்று சொன்னாரு, பேதுரு பேதுரு, நீ இப்படியெல்லாம் சாத்தானாலே சோதிக்கப்பட போற, நீ என்னை பின்பற்றி எல்லாம் இப்ப வர முடியாதுன்னு சொல்லும் போது, நான் வருவேன் ஆண்டவரே. நீங்க என்ன ஆண்டவரே, உங்களுக்கு என்ன தெரியும், நான் வருவேன். நீ வராதுடா, வரக்கூடாது. வரக்கூடாதுன்னு ஓகே ஆண்டவரேன்னு சொல்லி தானே தப்பிச்சிருப்பான். நான் வருவேன், என்னால் முடியும். தேவனுடைய வார்த்தை மிஞ்சி மனுஷீகம் செயல்படும் போது ஆண்டவர் ஒப்புக்குத்தார். அப்படியா? பிசாசு என்கிட்ட கேட்டான், பிசாசு என்ன கேட்டான்? உன்னை சோதிக்கும்படி கேட்டான். நான் ப்ரேயர் பண்ணேன்னு சொன்னா சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா பின்பற்றி வர்றேன்னு சொல்லிட்டு அவரை மறுதலித்தான், அவரை திட்டினான், அவரை விட்டு ஓடி போனான். அவனுக்குள்ளாக ஒரு டிப்ரெஷன் வந்தது, குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ள வந்து. இன்னைக்கு நிறைய பேருக்கு குற்ற உணர்ச்சி, நான் இது செய்ததுனால தான், இந்த பாவம் செய்ததுனால தான். அவர் மன்னித்த மன்னிப்பு நமக்கு புரியவே இல்லை, நம்ம செய்த பாவம் மட்டும் ஞாபகம் இருக்கு. அந்த நீதிக்கும் நமக்கும், தேவன் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறதுனா என்ன, அவருடைய நீதினா என்ன? அவர் நம்முடைய பாவங்களை நினைக்கிறதில்ல, நம் மீது அவர் காண்பித்த அந்த நீதியவே நினைக்கிறார். நம்ம எல்லாம் நீதிமான்களாய் மாற்றினார். அல்லேலூயா. அவர் நம்மளை நீதிமான்களாய் ஏற்றுக்கொண்டாரு, நம்ம தான் நம்மளை நீதிமான்களாய் ஏற்றுக்கொள்ளலை இன்னும். ஒரு மனுஷன் எப்போ கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை உடையவனா மாறிடுறானோ அப்பயே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறிடுறான். ஆமென். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நீங்க பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கத்தக்கதாய் என்ன செய்தாரா? நம்முடைய பாவங்களை எல்லாம் தம்முடைய சரீரத்துல சிலுவையின் மேல சுமந்தார். சிலுவையில சுமந்துட்டாரு. ஆனால நீங்க குணமாயிட்டீங்க, விடுவிக்கப்பட்டுட்டீங்க, தகுதி உள்ளவர்களாய் மாறிட்டீங்க, நீதிமான்களாய் மாறிட்டீங்க, பரிசுத்தவான்களாய் மாறிட்டீங்க, தேவ பிள்ளைகளாய் மாறிட்டீங்க, தேவனோடு இருக்கிற அனுபவத்துக்குள்ளாய் வந்துட்டீங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களாம் நமக்குரியதாய் மாறி போச்சு. சாபம் எல்லாம் இல்லை, சத்ரு வேலை செய்ய முடியாது, பிசாசு நமக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாது. இந்த நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். ஆமென். அதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். கண்களை மூடி, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எங்களை பயமுறுத்தலாம், மனிதர்கள் கூட எங்களை பயமுறுத்தலாம். ஒருவேளை அவங்களுடைய சத்தத்தை எல்லாம் கேட்டு ஒருவேளை வையப்படும் போது பதில் வைகிறவர்களாய்,
ஒரு மனுஷன் எங்களை திட்டும் போது, எங்களை பயமுறுத்தும் போது நாங்கள் பயந்து போய் அவங்க சொல்ற வழியில நடந்து விடாதபடிக்கு நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்க்கும்பாய் நாங்கள் தேவ பிள்ளைகளாய் நிற்கும்படி எங்களை அழைத்த அழைப்பு விசேஷமானது. அதற்காகவே அழைக்கப்பட்டீங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறத பொறுமையோடு சகிக்க இன்னும் பலன் தாங்க. எத்தனையோ மனுஷனுடைய பேச்சுக்கள் எங்களை உடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நீர் சகித்தது போலவே நாங்களும் சகிக்க பொறுமையோடு சகித்தால் பிரீதியாய் இருக்கும்னு எழுதியிருக்கேன். தேவனுக்கு முன்பாய் பிரீதியாய் இருக்கும்னு வாசிக்கிறோமே. ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் மாற இன்னும் அபிஷேகம் தருவீராங்க. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, சுகப்படுத்துங்க, சாட்சிகளாய் நிறுத்துங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்மளாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,